கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் வழி நடத்துகிற தேவன் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, ஏசாயா 48வது அதிகாரம் 17வது வசனம். பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கிலீஷ்ல பார்த்தா, ஐ எம் த லார்ட் யுவர் காட், ஐ டீச் யூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ, ஐ டைரக்ட் யூ இன் த வே யூ ஷுட் கோ. ஐசாயா 48:17. இந்த வசனம் என்ன சொல்லணும்னா, பிரயோஜனமா இருக்கிறதே உனக்கு போதித்து, எது உனக்கு தேவையோ அதை உனக்கு போதிக்கிற தேவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னாக்கி, நான் தெரியாம இதை படிச்சுட்டேன், தெரியாம இந்த கோர்ஸுக்கு போயிட்டேன், தெரியாம இந்த இதுல போய் நான் சேர்ந்ததுனால நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது பிரயோஜனமே இல்லை, என் வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமே இல்லைன்னு. ஆனா வசனம் என்ன சொல்லுனா, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய ஆண்டவர் என்னன்னா, நமக்கு என்ன தேவையோ அதன்படி அதை நமக்கு போதித்து அதன்படி அதன் வழிகளில் நம்மளை நடக்க வைக்கிற தேவன். அவர் எல்லாவற்றையும் நன்மையாக செம்மையாக நம்முடைய வாழ்க்கையில செய்கிற தேவன். இது யாருக்கு இந்த வாக்கு தத்தம் பலிக்கன்னா, அவரை நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை எக்காலத்தை நம்புகிறவர்கள், அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. ஆனால் நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தரை துணையாக கொள்ளணும், கர்த்தரையே நம் பெலனாக கொள்ளணும். அப்படி இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நமக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற, ஒரு மனுஷன் நம்மை நடத்துகிறதல்ல, ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர்களா நம்ம மாறுவோம். அதனால இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்களும் தியானிக்கலாம். இப்ப ஜெபம் பண்ணுமா? ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம், பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர் நானே. இன்னைக்கும் ஆண்டவரே, அநேக பிள்ளைங்க ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் அவர்களை நடத்துவீராக. எதை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்குமோ, எதை எடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமா இருக்குமோ அந்த கோர்ஸுக்கு அவங்களை நீர் நடத்தும். உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்துவீராக. அவங்க வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்க. அவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.